வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். மை எக்ஸ்பீரியன்ஸ் டூரிங் கொரோனா வேக்சினேஷன் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டூரிங் திஸ் வேக்சினேஷன். இப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வேக்சினேஷன் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 விதமாகவும் போட்டுக்கலாம். இலவசமாகவும் போட்டுக்கலாம், காசு பே பண்ணியும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. இலவசமாக ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையுமே இலவசமாக யார் வேணால் போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ற பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அண்டு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெர் ஹெட்டு 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே போகும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றது சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இப்போ வேக்சினேஷன் போடலையோ அவங்க எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கிட்டாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மெயின் விஷயம், இந்த வேக்சினேஷன் போட்டுக்கலாமா வேண்டாமான்னு சில பேர் தயங்கிட்டு இருக்கிறதா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் தயங்கிட்டு இருக்காங்க. போடலாமா வேண்டாமா, இல்லை போட்டு 1 மாதம் எல்லோரும் போட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாமா அப்படின்னு இருக்காங்க. தயவுசெய்து ஒரு கவர்மெண்ட் நமக்கு சொல்கிறாங்க இது நல்லது போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. தைரியமாக போடுங்க. நிறையா இடத்துல போய் பர்மிஷன் வாங்கி அதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டு தான் ஒரு வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. அண்டு கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், சாதாரணமாக அவசரமாக ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதோட பாதிப்பு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் போய் போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். மை எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு 2 விதமாக சொன்னாங்க. ஒன்று அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். நான் அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மாவுக்கு தான் வேக்சினேஷன் பண்ணது. ஃபோன் பண்ணி பக்கத்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க 2 விதமாக சொன்னாங்க. ஒன்று அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வருது, இல்லாட்டி வாக்கின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதம் 25ஆம் தேதி, இப்போ மார்ச் 25க்கு அப்புறமா தான் டேட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, வாக்கின்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க. 11:30க்குள்ளே வந்துட்டிங்கனாக்கா அங்கே ஒரு ½ hour 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே 11:30க்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி போயிட்டோம். அங்கே ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. உண்மையிலே நல்ல நிதானமாக கைட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. மக்கள்லாம் உட்காரத்துக்கு ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ளே எல்லோரும் உள்ளே விட முடியாததுக்கோசரம் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்கிட்டே ஒரு இடத்துல அதே பில்டிங் என்ட்ரன்ஸ் ஒரு இடத்துல வேக்சினேஷன் சென்டரை தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதர் பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க வேக்சினேஷனுக்குன்னு வரவங்க தனியாக ஒரு இடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அண்டு வெளியில் ஷாமியானாலாம் போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. போனோன்னு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. போகும்போதே பேனா கேரி பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னாக்கா சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கிறதுனால ஒருத்தர் யூஸ் பண்ண பேனா இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாமா கூடாதான்னு அந்த டவுட்லாம் வேண்டாம். நீங்களே ஒரு பேனா கொண்டு போயிடுங்க. அண்ட் ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் கொண்டு போயிடுங்க. ஜெராக்ஸ் சப்மிட் பண்ண கேட்கல, இருந்தாலும் ஜெராக்ஸும் ஒரிஜினல் கொண்டு போங்க. வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகலாம். ஆதார் கொண்டு போகிறது ஈஸி, ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆதார் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இதில் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் போன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை தவிர 2 பேர் கைட் மாதிரி இருந்தாங்க. வரவங்களெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு இங்கே உட்காருங்க, என்ன வேணும் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட சில டவுட்ஸ்லாம் கேட்டோம். சார் இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலையே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் எழுதலாமான்னு கேட்டோம். அதுக்கு அவங்க ஒரு ஸ்பேஸ் சொல்லி இந்த ஸ்பேஸில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சுகர் இருக்குனாக்கா அதுக்கு என்ன டேப்லெட்ஸ் போடுறாங்களா, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி you are eligible to ask any doubt with the doctors. பட் நீங்கள் அப்படி ஏதாவது டவுட்டு கேட்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு போயிடணும். நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணிங்கனாக்கா அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போயிடுங்க. அது சம்மந்தமான ஏதாவது கேள்வி கேட்கணுனாக்கா அதை கொண்டு போயிட்டு கேட்டால் தான் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லையும் பெட்டராக அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அங்கே ஒரு ½ hour சொல்லிட்டு 1 hour மேலே வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே 10 பீப்புளாக தான் அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா ஊசி போடுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை கம்ப்யூட்டரில் ஒருத்தர் கீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கீன் பண்ணதுக்கப்புறமா ஊசி போடுறாங்க. நாங்கள் எங்களெல்லாம் அலோவ் பண்ணல, அட்டெண்டர்ஸ்லாம் தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஊசி போட்டதுக்கப்புறமாவும் ஒரு 20 minutes 30 minutes வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏதாவது அலர்ஜிக்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டுடைய ப்ரொசீஜர்ஸாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, அதை அவங்க அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தி கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் லாஸ்ட் இயர் இந்த டைம்லலாம் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தோம்.
லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது இந்தியா. இப்போ அந்த 1 இயருக்குள்ளேயே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி கொடுக்கறது கையோஸ் இல்லாமல் கன்ஃபியூஷன் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது டாப் ப்ரையாரிட்டி 60 and above அப்படி கொடுக்கணும். அந்த 50 and aboveலையும் யாருக்காவது பிபி சுகர் இல்லை வேறு ஏதாவது பாடி அப்னார்மாலிட்டி இருந்ததுனாக்கா அவங்களுக்கும் வந்து இந்த வேக்சினேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு செகண்ட் டோசேஜ் வந்து 28 டேஸ்க்கு அப்புறமா போட்டுக்கணும். செகண்ட் டோசேஜும் கண்டிப்பாக போட்டுக்கணும். தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்றைக்கு ஊசி போட்டுக்கிறீங்களோ அதுலேருந்து 28 நாளுக்கு அப்புறமா அடுத்த டோசேஜும் போட்டுக்கணும். நீங்கள் அங்கே போகும்போது அடுத்த டேட் என்னன்றதும் சொல்லிவிடுவாங்க. சில ஹாஸ்பிட்டலில் வந்து அடுத்த டேட்டுக்கு நம்ம இப்போ வாக்கினாக போன போது கூட இவங்களுக்கு அடுத்த வாட்டி வரத்துக்கு அவங்க அப்பாயின்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க, இந்த டைம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போது இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நம்பர் 1, போகும்போது தயவுசெய்து கையில் வாட்டர் பாட்டில், ஃபுட்டு எதாவது கொண்டு போயிடுங்க, ஸ்நாக்ஸ் எதாவது கொண்டு போயிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா சில பேர் வந்து 2 hours வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சில பேர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃப்ளாட்டில் கீழே இருக்கிறவங்க பேர் இருந்தாங்க, அவங்க 3 hours வெயிட் பண்ணாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய சமயத்தில் வேக்சினேஷனுக்கு போகிறவங்க எல்லாருமே அபோவ் 60 இருக்கிறதுனால கண்டிப்பாக பசிக்கும். அண்ட் அவங்களுக்கு அந்த பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அந்த மாத்திரம் எடுத்து பழகிட்டதுனால அவங்களுக்கு ரெகுலர் டைமில் பசி வந்துடும். பசிச்சா சாப்பிட்றதுக்கு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போயிடுங்க. வெயிலெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதிகமாக இருக்குது வெயில். அண்ட் அதனால் வந்து அதில் சமாளிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ நம்பர் 1 பென் அண்ட் நம்பர் 2 வந்து ஃபுட்டு, வாட்டர். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் தனியாக போகாதீங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தரோ அழைச்சிட்டு போக சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீட்டு பெரியவங்களை தனியாக அனுப்பாதீங்க. ஏன்னாக்கா கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். யங்ஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் தயவுசெய்து உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு வேக்சினேஷன் போட்டு கூட்டிகிட்டு வாங்க. ஒரு நாள் லீவ் போட்டால் ஆஃப் டே லீவ் போட்டாக்கா கண்டிப்பாக தப்பு கிடையாது. நம்ம வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோசம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதை ஒன்று தயவுசெய்து பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா அங்கே ஊசி போட்டதுக்கப்புறமா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. சில பேருக்கு வந்து தேவைப்பட்டால் தலைவலி வந்தாலோ இல்லாட்டி உடம்பு வலி வந்தாலோ மாத்திரை போட்டுக்க சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் டாக்டர் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு வாங்க. ஏன்னாக்கா என் கண்ணு முன்னாடியே அங்கே ஊசி போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, சார் நம்ம சாதாரணமாகவே போட்டுக்கலாம் சார், தலைவலி வந்தால் தான் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் கொடுக்குறார். ஸோ ப்ளீஸ் வயதானவர்களே, நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, டீம் இருக்குது, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து டாக்டர் சொல்கிற அட்வைஸே நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் அனதர் விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சர்டிஃபிகேட். டோஸ் போட்டுக்கிட்டாக்கா வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப 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 முக்கியம். ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஆதார் கார்டில் என்ன நம்பர் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை தான் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அந்த நம்பருக்கு தான் மெசேஜ் வரும்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை நான் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அது ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே வந்துடுச்சு. என்றைக்கு டேட்டு, எந்த இடத்துல போட்டோம், அது எல்லா டீட்டெயில்ஸும் ஆதார் நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு சர்டிஃபிகேட்டாக வந்துடுச்சு. இந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னாக்கா சில இடங்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாளைக்கு வெளிநாடுக்கு போக வேண்டிய யாராக இருந்தாலும் டோசேஜ் போட்டு பாஸ்போர்ட்டோடு சேர்த்து இந்த டோசேஜ் போட்டதுக்கான இந்த சர்டிஃபிகேட்டும் இருக்கணும், வேக்சினேஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருந்தால் தான் வெளிநாடுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்சூரன்ஸ் கிளைம் எதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, வேக்சினேஷன் பண்ணியிருந்தால் தான் கிளைம் வருன்றாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் வேக்சினேஷன் பண்ணிக்கல அப்படின்ற சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இதை தவிர வேறு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஃப்யூச்சரில் போக வேண்டியிருக்கு, 1 or 2 months கழிச்சோ 3 months கழிச்சோ வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டி இருந்ததுனாக்கா அப்போ அந்த டாக்டர்ஸ் கேட்பாங்க, நீங்கள் வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் ப்ரூஃப். இது ரொம்ப ஹைடெக்காக ஒரு லிங்கை கிளிக் பண்ணாக்கா அந்த சர்டிஃபிகேட் வருது. அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு நம்ம எல்லோரும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்யக்கூடிய விஷயம், இங்கே ஸ்மார்ட்னஸ்லாம் வேண்டாம். என்ன அப்படின்னாக்கா அதை அப்படியே டவுன்லோடு பண்ணி ஃபோனில் வச்சுடுவோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மெசேஜும் இருக்காது, ஃபோன் ஹேங் ஆகிடலாம், ஃபோன் மிஸ் ஆகிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எடுக்க முடியாமல் கூட போயிடலாம். அதனால் எல்லாருமே
ஒரு காப்பி வேணால் சேஃப்டிக்கு உங்கள் மெயிலில் வச்சுக்கோங்க. ஜிமெயில், யாஹூ மெயில், அதில் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணும்னாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் மாதிரி சர்டிஃபிகேட் கிடையாது. எப்போனா ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி இது அவ்வளோ சுலபமாக எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அதனால் நீங்கள் உங்கள் மெயிலில் ஒரு காப்பி வச்சுக்கிறது அட்வைசபிளாக இருக்கும். அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டு த அட்டெண்டர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து யாரை கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு போகிற போது சில பேர் வந்து அட்டெண்டர்ஸ் இல்லாமல் தனியாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்சுனாக்கா ஒரு 4-5 பிஸ்கட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போங்க, 4-5 பேக்கெட் வாங்கிட்டு போங்க. அங்கே யாருக்காவது கொடுங்க. நான் வந்து இந்த வாட்டி பிஸ்கட்லாம் வாங்கிட்டு போகலை, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இவ்வளோ டைம் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால் நெக்ஸ்ட்டு டைம் நான் ஒரு 4-5 பிஸ்கட் பேக்கெட் தனியாக வாங்கிட்டு போயிட்டு யாருக்காவது கொடுத்துட்டு வர போகிறேன். அங்கே வயசானவங்களோ யார் இருக்காங்களோ யாருக்கு அது பயன்படும் தோணுதோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டு தி ஹாஸ்பிட்டல்ஸ். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் டீம் எங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் வெயிலில் வந்து 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ண வைக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஷாமியான்லாம் இருந்தாலும் அட்டெண்டர்ஸ்க்கு எங்களுக்கே வந்து அந்த வெயில் தாங்க முடியல. அண்ட் வெயிலில் வந்து ஒரு 1/2 hour 1 hour உட்காந்துட்டு திடீர்னு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது ஃபுல் ஏசியாக இருக்குது. அண்ட் ஃபுல் ஏசியில் ஒரு 1/2 hour இருந்துட்டு திரும்பி வெளியில் வந்தோன்னா திரும்பி வெயில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி காரணத்தினால கூட ஊசி போட்டவங்க, வேக்சினேஷன் பண்ணவங்களுக்கு தலைவலி வரலாம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அதை வந்து ஊசினாலும் நினச்சின்றக்கூடாது. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல நிழலாக இருக்கிற மாதிரி பண்ணாக்கா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நான் ஒரு ரெக்வஸ்ட் தான் உங்களுக்கு தரேன். அண்டு முக்கியமான ஒரு விஷயம், 250 rupees சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு யூனிவர்ஸில் இந்தியா ஃபுல்லுமே 250 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை ப்ரைவேட்டாக நம்மளாக போய் கவர்மெண்ட்டில் ஊசி ஃப்ரீ, நம்ம டேரெக்டாக போகிறோம், அதாவது நம்ம வந்து ப்ரைவேட்டில் போய் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டில் ஒரு 3 hours 4 hours லைனில் நிற்க வேண்டியிருக்கு, இங்கே போனால் ஒரு 1 hour நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் ரூல். கவர்மெண்ட் ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க, இவங்க இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு 100 rupees ஐ திங்க் ஸோ. அண்ட் இதில் இந்த ஒரே நாளில் ஒரு 500 பேருக்கும் 1000 பேருக்கும் ஊசி போட்டுட்டு இருக்கும்போது 1000 சிரஞ்சு வேஸ்ட் ஆகுது. அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது? இந்தியா ஃபுல்லாக 130 கோடி பேருக்கும் போடும்போது 130 கோடி சிரஞ்சு வந்து ஒரே சமயத்தில் ரீச் ஆகுது. ஒரே சமயத்தில் பீரியட் ஆஃப் 3 to 4 months. அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்றது சொல்லி பிளான் பண்ணிக்கணும் நம்ம கவர்மெண்ட். அண்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்பட்டேன். சில இடங்களில் எங்கள் ரிலேஷன்ஸில் வெளியூரில் போட்டவங்களுக்கு வந்து அதர் தேன் 250 30 rupees எக்ஸ்ட்ரா வாங்கினதாக சொல்கிறாங்க. அதிகம்லாம் இல்லை, 30 ரூபா. ஆனால் ரொம்ப அதிகம். அந்த 30 ரூபா எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்கா, க்ளவுஸ் அப்படின்றதுக்கு. அங்கே ஊசி போடுற சிஸ்டர்ஸ்லாம் க்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கோசரம் 30 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேருக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா 30 × 1000 30,000. 1000 க்ளவுஸ் வந்து 30,000 ரூபாய்க்கு வாங்க போகிறது கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து சீப் ரேட்டில் தான் கிடைக்க போகுது. அதே போல் ஒரு 2 மாதம் போட போகிறாங்க. 1 மாதம் போட்டதுக்கப்புறம் திரும்பி அடுத்த மாதமும் திரும்பி கண்டினியூ ஆக போகுது. இதே இவங்களுக்கு செகண்ட் டோசேஜ் போட போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணுறது. 30 ரூபான்னு பார்க்கும்போது சாதாரணமாக தெரியாது. ஒரு 1 லட்சம் பேட்டை வாங்குறாங்கன்னு வைங்களேன், 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபாய்க்கு க்ளவுஸ் வாங்க வேண்டிய நிர்பந்தம் எந்த ஹாஸ்பிட்டலுக்காவது இருக்குமா அப்படின்னு தெரியல. இது வந்து ஆஸ் பர் லா கரெக்டானு தெரியல. அப்படி இல்லைனாக்கா கவர்மெண்ட் ப்ளீஸ் see to that. அண்டு வியூவர்ஸ், நீங்கள் உங்களுடைய வியூஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி வாங்குறது கரெக்டானு சொல்லுங்கள், இல்லை வாங்குறாங்களா வாங்கலையான்னு சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஹாஸ்பிட்டலில் வரவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நீ ஃபார் சேலே வைங்க. நான் ஃப்ரீயாக கூட சொல்லலை, ஜூஸ் பிஸ்கெட் ஏதாவது ஒன்று ஃபார் சேல் ஒரு ஷாப் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு வாங்கணும்னு சொன்னால் வெளியில் போய் ஒரு 1 kilometer 2 kilometer போயிட்டு வர வேண்டியிருக்கு. வெயிலில் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு திரும்ப டயர்டாகிடுது. அதனால் சொல்கிறேன், இந்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், இது எந்தெந்த சஜஷன்ஸ்லாம் கரெக்டுன்னு தெரியுதோ அந்த சஜஷன்ஸ் அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். சொல்ல முடியலையா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பெனிஃபிட் ஆகிக்கணும். கொரோனாவை ஒழிப்போம், புதிய முன்னேறும் பாரதத்தை படைப்போம். நன்றி,
வணக்கம். ஜெய் ஹிந்த்.